Hello guys, welcome back to Aptitude Series 6. So இந்த வீடியோவில் என்ன சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா the average of 5 numbers is 20. If one number is removed, the average of the remaining 4 numbers becomes 18. What is the removed number கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து எவ்வளோ டோட்டல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் போட்டோம் அப்படின்னா 20 into 5 போட்டால் நம்மளுக்கு 100 கிடைக்கும். செகண்டில் வந்து ஃபைண்ட் டோட்டல் ஆஃப் ரிமைனிங் 4 numbers கண்டுபிடிச்சி எப்படி கண்டுபிடிப்போம்னா நம்மளுக்கு அவங்க ஆல்ரெடி வந்து 18 கொடுத்துருக்காங்க. ஸோ 18 into 4 72. ஏன்னா கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் த ரிமைனிங் 4 numbers becomes 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 72 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ ஃபைண்ட் த ரிமூவ்டு நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா டோட்டல் இருக்குல்ல, ஸோ டோட்டல் மைனஸ் எவ்வளோ டோட்டல் ஆஃப் ரிமைனிங் 4 numbers இருக்குல்ல 100 minus 72 is equal to 28. ஸோ removed number is 28. ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று இருக்குது. அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அது 20 கொடுத்துருக்காங்களா, ஸோ ரிமைனிங் பிகம்ஸ் 18 சொல்லியிருக்காங்களா, ஸோ 20 minus 18 is equal to 2. ஸோ removed நம்பர் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்க ஓவரால் டோட்டல் வந்து 20. ஸோ 20 + 2 into 4. ஸோ 2 வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் இன் ஆவரேஜில் கண்டுபிடிச்சது, 4 வந்து அவங்க கொடுத்துருக்காது ரிமைனிங் 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 2 into 4 ஸோ ஈக்குவல் டு 28ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ரிமூவ்டு ஆன்சர் அப்படின்றது வந்து 28. உங்களுக்கு ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் that divides 120, 180 and 240 exactly. ஸோ இதுக்கு சொல்யூஷன்ஸ் என்ன கொடுக்கலான்னா, ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது. இல்லைனா வந்து HCFல 3 numbers அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதில் கூட சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து HCF அப்படின்னா என்ன அப்படின்னா இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர், ஸோ விச் த டிவைட்ஸ் all given numbers without remainder. ஸோ நம்ம இதில் இந்த கொஷின்ஸில் நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 3 numbers ரூல்ஸ். ஸோ அதை வச்சு நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபார்மில் நான் எழுதியிருக்கேன். ஸோ HCF of ABC is equal to HCF of AB ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதில் கிடைக்கக்கூடிய ஆன்சரை அகெயின் சியால் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 1ல் 120 180க்கு வந்து 60 கிடச்சிருக்கோம். ஸோ ஸ்டெப் 2ல் வந்து 60க்கும் 240க்கும் கண்டுபிடிச்சா டோட்டல் ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன 60 கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் எந்த மெத்தட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுனா a bag contains 5 red balls and 3 blue balls. If one ball is drawn at random, what is the probability that the ball is red அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ப்ராபபிலிட்டி பேஸ்டு ப்ராப்ளம் தான் பார்க்குறோம். ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ ஸ்டெப் 1ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ் பண்ணோம். ஸ்டெப் 2ல் என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் பால்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ரெட் பால்ஸ் வந்து 5 இருக்குது, ப்ளூ பால்ஸ் வந்து 3 இருக்குது, டோட்டல் பால்ஸ் வந்து 5 + 3 = 8. ஸ்டெப் 3ல் வந்து ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது டு கெட் ரெட் பால்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து அதாவது 5. நம்மக்கிட்ட ரெட் பால்ஸ் எத்தனை இருக்குது, 5 இருக்குது. ஸோ ஸ்டெப் 4ல் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் is equal to 5/8. இது ரொம்ப சிம்பிளஸ்டான ப்ராபபிலிட்டி சம்மு தான். நம்ம வந்து கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. A bag contains 5 red balls and 4 blue balls. 2 balls are drawn at random without replacement. What is the probability that at least one ball is red அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் ரூல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை அப்ளை பண்ணி கூட நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அட்லீஸ்ட் 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ அதுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் ரூல் எப்படி கொடுக்கணும்னா 1ஆல் எதை மைனஸ் பண்ண போகிறோன்னா போத் பால்ஸ் ஒரு ப்ளூவாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மைனஸ் பண்ண, அதாவது நோ ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து 1 - நோ ரெட் அப்படின்னா போத் பால்ஸ் ஒரு ப்ளூவாக இருந்திருக்கும். ஸோ வந்து இதில் ஸ்டெப் 1 என்ன சால்வ் பண்ண போகிறோன்னா ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் பால்ஸ் பீயிங் ப்ளூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ பால்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. டோட்டல் பால்ஸ் எத்தனைனா 9 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ராபபிலிட்டி ஃபஸ்ட்டு பால் இஸ் ப்ளூ அப்படின்னா 4/9 வரும். ஆஃப்டர் 1 ப்ளூ இஸ் ரிமூவ், ஒரு ப்ளூ பால் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ எத்தனை ப்ளூ பால் இருக்கும்னா 3 ப்ளூ பால்ஸ் இருக்கும். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 8 இருக்கும். இப்போ செகண்ட் பால் இஸ் ப்ளூவாக இருந்துச்சுன்னா இப்போ 3/8ன்னு வரும். இப்போது probability of both blue is equal to 4/9 into 3/8 is equal to 1/6 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காம்ப்ளிமெண்ட் ரூல் வந்து அப்ளை பண்ண போகிறோம்.
ஸோ நான் சொன்ன மாதிரி காம்ப்ளிமெண்ட் ரூலில் என்ன பண்ண போகிறோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 100 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் போத் ப்ளூ பால்ஸ். அதாவது நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் 1/6 இருக்கா, 1 மைனஸ் 1/6 இஸ் ஈக்குவல் டு 5/6. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல். A box contains 8 bulbs out of which 3 are defective. 2 bulbs are chosen at random. Find the probability that at least 1 bulb is defective. ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்லீஸ்ட் 1 டிஃபெக்டிவ் சொல்லியிருக்காங்களே, ஸோ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலான்னா 1 மைனஸ் நோ டிஃபெக்டிவ், எவ்வளோ நோ டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நோ டிஃபெக்டிவ் அப்படின்னா போத் ரெண்டுமே வந்து குட் பல்ப்ஸாக இருக்கும். அப்போ குட் பல்ப்ஸ் மொத்தமாக வந்து 5 இருக்குது. ஸோ இதனுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் பல்ப்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் குட் பல்ப்ஸ், ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து காம்பினேஷன்ஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ 5C2 டிவைடட் பை 8C2. ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து 5/14 வருது போத் குட் பல்ப்ஸ்க்கு. ஸோ இப்போ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 1 டிஃபெக்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ வந்திருக்க ஆன்சர் வந்து 5/14. ஸோ அதை வந்து 1 மைனஸ் 5/14 அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 9/14 கிடைக்கும். 9/14 கிடைக்கும் ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்டிடியூட் சீரிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.